சூப்பர். தப்பு பண்ணவங்கலாம் விட்டுறாங்க, ஏன் ஒரே ஆளை தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. எனிவே நான் அதை ஹாப்பியா எடுத்துக்கிறேன். பிக் பாஸ் தீர்ப்பு இறுதியானது, மக்கள் தீர்ப்பு இறுதியானது. நான் அதை தான் இது பண்றேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரே நபரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து டார்கெட் பண்றது. சாரி கூட பாருங்களேன், என்னவா எல்லாரும் கேட்க சொல்றாங்க. தப்பு பண்ணவங்கள ஒருத்தவங்க யதார்த்தமா பேசிட்டு இருப்ப, ஓகேங்களா, நான் பல்ல கடிச்சிட்டு வரதெல்லாம் உண்மையிலே எனக்கு அது பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் பண்ணி சண்டை போட்டு, ஓகே நான் வந்து பிடிக்காதவங்களை விட்டு ஒதுங்கி போகணும், சண்டே அவாய்ட் பண்ணு தான் நினைக்கிறேன். நேச்சுராவே வேணும்னே அவங்க கண்டென்ட், அவங்க முகம் தெரியணும் அப்படின்றதுக்காகவே என் கூட பர்பஸ்ஃபுல்லா வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு பேச்சு சுதந்திரம் கூட இல்லை பிக் பாஸ், அதுதான் கஷ்டமா இருக்கு. ஒரு நாகரிகம் என்னோட விஷயத்த ஷேர் பண்றப்ப கூட வேணும்னே வந்து அந்த இடத்துலயுமே அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம அங்கேயும் கிண்டல் பண்றாங்க, ட்ரோல் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பிக் பாஸ். என் கஷ்டத்தை விஜய் பார்வதி ஒரு 2-3 பேர்கிட்ட எடுத்து கூட சொல்ல விடல. அங்கேயும் வந்துட்டு எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலா பிக் பாஸ் கோசம் எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்கலாம். நான் எனக்கு வேண்டிய விஷயங்களை ஒருத்தவங்க கிட்ட பர்சனலா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப கூட அங்கேயும் வந்து வேணும்னே ட்ரோலு நிக்கிறது, பாடி லாங்குவேஜ் அப்படின்றது எஸ்பெஷலி கமருதீன் பிஹேவியர்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. என்னை பிடிச்சி தள்ளி விடணும்னு என்ன இருக்கு. எஃப்ஜே எல்லாம் வெட்டிடுவேன்றாரு. அதை ஒரு ஆளு கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா சொல்லவே இல்லை. நான் தான் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா, நான் கத்தி பேசினதை தப்பான்றவங்க வெட்டுறேன்னு சொல்றதையோ பிடிச்சி தள்ளி விட்டுறதையோ, தள்ளி விட்டுட்டு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றாங்க. வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்த கமருதீன் பிஹேவியர் ரொம்ப ஒஸ்ட் பிக் பாஸ். பிரவீன்ராஜ், கமருதீன், எஸ்பெஷலி பிரவீன்ராஜ், கமருதீன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெமி, 3 பேரோட பிஹேவியர் ஒஸ்ட். நேச்சராவே இல்லை. ஓகே கண்டென்ட், ஓகே கண்டென்ட்டுக்காக வந்து இப்படி எல்லாம் பண்ணணுமா? எனக்கு அந்த என்ன சொல்றது, வாட் ஐ சே, கண்டென்ட்டுக்காக அடுத்தவங்களை அடிக்கணும் அப்படின்ற பழக்கமே எனக்கு கிடையாது பிக் பாஸ். நானா தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப நடிக்கவும் தெரியாது. ஆக்சுவலா உள்ள கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவேல் சார் காமெடி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது தான் சொன்னேன். ஓகேங்களா, சொல்லிட்டு கன்க்ளூஷன் சொன்ன சும்மா நான் எனக்குள்ள ஜாலியா பேசிக்கிறது. அதை இன்னொருத்தவங்கள தான் நான் சொன்னேன். நான் வெளியில போறப்ப ஜாலியா பேசிக்கிறது. ஓகேங்களா, இன்னொருத்தவங்கள தான் சொன்னேன் அப்படின்னாங்க. அதுக்கும் கூட நான் சாரி கேட்டேன். பட் அந்த நான் தப்பு பண்ணல. பண்ணாத தப்புக்கு நான் சாரி கேட்க மாட்டேன்.